ஒரு வாசிகள் 2 நாளாகமும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். அந்த தேவ ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த நாளிலே அவன் தேவனை நோக்கி ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபம் என்னவென்று சொன்னால், அவன் ஏறெடுக்கிற அந்த ஜெபமானது தன்னுடைய ராஜ்யத்திற்காகவும் அந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களுக்காகவும் அவருடைய மீறுதல் மன்னிக்கப்படவும் அவர்கள் பரிசுத்த ஜனமாக நிலைப்படவும் அந்த ஆலயத்தை நோக்கி யார் எங்கிருந்து ஜெபம் பண்ணினாலும், அந்த ஆலயத்துக்குள் வந்து ஜெபம் பண்ணினாலும், அந்த ஆலயத்துக்கு வெளியில இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி யார் ஜெபித்தாலும் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அதை கேட்டு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் சொன்னால், இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த மாதத்துக்காக தருகிற வாக்கு தத்துவத்துக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற நேரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் தந்தபடினாலே ஸ்தோத்திரம். மெய்யாகவே இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையினுடைய சத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு தேவன் பதில் கொடுக்கும்படியாக அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் விளங்கும்படிக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கிற இந்த இடம் ஒரு எளிமையான இடமாக இருந்தாலும் இந்த இடத்தை தேவன் தம்முடைய நாமம் விளங்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல வந்து யார் ஜெபித்தாலும் சரி, யார் விண்ணப்பம் ஏறெடுத்தாலும் சரி, யார் மன வேதனையோடு வந்தாலும் சரி, அவர்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு, அவருடைய வேண்டுதல்களை அறிவதற்கு அவரே இந்த இடத்துல வாசம் பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயம் ஸ்தோத்திரம் சாலமோன் சொல்லுகிறார், தேவ வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. நான் எப்படிப்பட்ட ஆலயத்தை உமக்காக கட்ட முடியும் ஆண்டவரே? நீரே பெரியவராக இருக்கிறீர். வானத்திலே சிங்காசனத்தை வைத்துவிட்டு பாதபடியே நீர் பூமியில வைத்திருக்கிறீர். அவ்வளவு மகத்தான தெய்வம் நீர். உமக்கு நான் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்? நீ தங்குவதற்கான வாசஸ்தலம் எது? நீ தங்குவதற்கான வாசஸ்தலத்தை நான் கட்ட முடியாது. அவ்வளவு பெரிய ஆலயத்தை என்னால் கட்ட முடியாது. இந்த முழு உலகத்தை நிரப்பினாலும் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. அப்படியானால் இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது? இந்த ஆலயம் எதற்காக கர்த்தரை ஆராதிக்க முடிய ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவருடைய சமூகத்திலே ஜெபங்களை ஏறெடுப்பதற்காக. அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே ஆராதனைகளை ஏறெடுப்பதற்காக, அவருக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாக யார் யார் மன வியாகுலத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய மன வியாகுலங்களை அவருடைய ஆலயத்தில் வந்து தெரிவிக்கிற போது பரலோகத்தில் விட்டிருக்கிற தேவன் அதை கேட்டு அதற்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கவனம் அவருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் அவருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிறது. சர்வ உலகத்திலேயும் அவருடைய ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அவர் ஆராதிக்கிற ஜனம் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய கண்கள் அப்படி கவனிக்கிறவைகளா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எதற்கு அந்த ஆலயத்துல அவருடைய கவனம் இருக்கிறது, அவருடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கிறது சொன்னால் அங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன தேவையானாலும் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 65வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வாசிக்கலாம். 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும்
உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபம் என்று சொன்னால் ஏதோ அதிக வசனிப்பினாலே அடுக்கு மொழியிலே ஆண்டவரிடத்திலே பேசுவது கிடையாது. நமக்கு தெரிந்த மொழியிலே நம்முடைய பாஷையில நம்முடைய இருதயத்தின் வியாகுலத்தை ஒரு தகப்பனிடத்தில் சொல்வது போல அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியவரிடத்துல சொல்லுகிறது போல நம்மை படைத்த ஆண்டவரிடத்துல சொல்லுவதுதான் ஜெபமாக இருக்கிறது. இன்னைக்கு ஜெபம் என்று சொன்னால் எனக்கு உங்களை மாதிரிலாம் ஜெபம் பண்ணலாம் தெரியாது அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணல. ஆண்டவரே நம்ம மனசுல என்ன இருக்குதோ, நமக்கு என்ன பேச தெரியுமோ, நமக்கு எப்படி சொல்ல தெரியுமோ அப்படிதான் நம்ம சொல்லுகிறது. அல்லேலூயா. சில நேரத்துல திக்கி தான் நம்ம சொல்லுவோம். சில நேரத்துல சரியான வார்த்தைகள் வராது. நம்ம என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி தெரியாது. ஒரு சகோதரர் ரொம்ப குடித்து வெறித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் வீட்டுல, அவர் எப்பவுமே வீட்டுல வந்தாச்சுன்னா அவர் ரொம்ப கலவரமா தான் இருக்கும். அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்த நேரத்துல சண்டை போட மாட்டாங்க. முதல்ல சண்டை போட்டு பார்த்தாங்க, காரியம் நடக்கல. சரி, இவரை எப்படியாவது நம்ம ஒரு நல்ல வழியில கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர்கள் எண்ணினவர்களாக ஜெப கூட்டங்களுக்கு போய் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் சொல்லி அவர்கள் அதிகமா ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஸ்தோத்திரம், என்னப்பா இவருடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, அவர் குடித்து வெறித்து வீட்டுக்கு வருகிற போது என்ன நடக்குன்னு சொன்னா, வீட்டுல வந்து அவர் கண்ணா பின்னான்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாரு. எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க. எப்படியா சாப்பாடை கொடுத்து அவரை தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சுட்டு தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா, முழங்கால் போட்டு அவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டு பரலோகத்தின் தேவனை பார்த்து கையை விரித்து ஜெபம், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு என்றைக்கு மாற்றம் வரும், இந்த மனுஷனை எப்பொழுது ரட்சிப்பீர், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ மாறும் என்று சொல்லி அவர்கள் தினந்தோறும் ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் அப்படி ஜெபித்து விட்டு அவர்கள் தனக்கு அவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு படுத்துறாங்க. படுத்திருந்த போது திடீரென்று சொல்லி இந்த குடித்து வெறித்து கிடக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. என்ன சொப்பனம் சொன்னா, திடீரென்று யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. உடனே சொப்பனத்திலே சத்தம் கேட்கிறது. உடனே இவரு உண்மையாக நடக்கிறது போல எண்ணி போய் கதவை திறந்து பார்த்திருக்கிறார். பயங்கரமான இருட்டு, ஒருத்தரும் இல்லை. ஸ்தோத்திரம். கதவை தட்டக்கூடிய சத்தம் மட்டும் கடிச்சு யாருமே இல்லை. வீட்டுல வந்து படுத்துட்டாரு. மறுபடியும் சத்தம் கேட்டது. வெளியே பார்த்தாச்சுன்னா ஒருத்தரும் இல்லை. இவருடைய உடம்பெல்லாம் வேர்த்தது. பயம் இவரை ஆட்கொண்டது. ஒரு விதமான வேதனை இவருடைய சரீரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தினது. அப்பதான் முதல்ல இயேசுவன் கூட ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இயேசுவன் கூப்பிட்டுருக்காரு, அப்படி ஒன்றும் கூப்பிடல. ஆனா இப்பதான் உண்மையா கூப்பிடுறாரு. கூடும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு விடுதலை தாரும். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ண போது அவருக்கு 10 வருஷம் கூட்டி கொடுத்தீங்க. அல்லேலூயா. ஏன்னா 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவருக்கு தெரிஞ்சது 10 வருஷம். எனக்கு 10 வருஷம் தான் ஞாபகம் இருக்குது. 10 வருஷம் கூட்டி கொடுத்தீங்க. எனக்கு அதே போல ஒரு 10 வருஷம் தந்தீங்கன்னா என் மனைவிய பிள்ளைகளை நல்ல நல்ல நிலைமையில கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் செத்து போனா கூட பிரச்சனை இல்லை. மரண பயம் வந்து விட்டது. அந்த மனிதன் அப்படியே ஆண்டோடைய சமுதிரம் அழ ஆரம்பித்தார். இவர் முழங்கால நின்று அழுகிறதை பார்த்து அந்த சகோதரி கண் விழித்து, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பார்த்த போது அவருடைய உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. அவர் சொன்னாராம், சோதரம், இன்னைக்கு போலீஸ்காரங்கெல்லாம் வந்து வெளியே வந்து கதை தட்டு சத்தம் கடித்து திறந்து பார்த்த ஒருத்தருமே இல்லை. எனக்கு ஒரு பயம் வந்துட்டு என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு, அதனால நான் இயேசுவிடத்துல கேட்டேன் என்று சொன்னார். அவர்கள் அன்றைக்கு தான் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு இது ஒரு நேரமாக இருக்கலாம். அன்றைக்கு அந்த ஜெபம்தான் அந்த மனிதனை ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராக மாற்றி விட்டது. 10 வருஷம் தான் கேட்டாரு. ஆனா ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாட்ட அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு சாட்சியாக இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்துல எங்க பகுதியில டென்ஷன் ஜானியரை வச்சு கன்வென்ஷன் நடத்தினார். அதுல அவர் சாட்சினார். அப்பதான் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படியெல்லாம் தேவன் ஜெபத்தை கேட்பதற்கு நம்முடைய வார்த்தையினுடைய
அடுக்குமுறைகள் அவருக்கு தேவையில்லை, நம்முடைய உள்ளம்தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஊற்றி ஜெபிக்கிற போது நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், நாம் அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், பல நேரங்களில் பல காரியங்களை நாம் நடக்காமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது நிச்சயமாக அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப நம்ம அநேக நாட்களாக நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல பதில் உடனே வருகிறது, சில நேரத்துல உடனே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. உடனே வந்தா சந்தோஷம், உடனே வராட்டா ரொம்ப சங்கடமா இருக்குது, ஒரு வேதனையா இருக்குது. ஜெபம் பண்ற ஆண்டவர் மேல நமக்கு வெறுப்பே வருது. ஸ்தோத்திரம். இவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், என்னென்னமோ வித்தெல்லாம் அவருக்கு முன்னாடி காட்டி பார்க்கிறோம். ஆனா அவரு எதுக்குமே மசிய மாட்டேங்கிறாரு. அவரோ வென்றால் ஒரே மனமாக இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அல்லேலூயா. இப்படி நம்ம புலம்புகிறோம், அவரே ஒரே மனசா இருக்கிறாரு. எப்படித்தான் ஜெபம் பண்ணாலும் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் அப்படி இருக்கிறார் என்று சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளே உருவாகிறது. ஆனால் அவர் பதில் தரவில்லை என்பதற்காக நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய சத்தம் அவருக்கு கேட்கவில்லை என்கிற அர்த்தம் அல்ல. ஏற்ற வேலை உண்டு அவருக்கு. ஏற்ற வேலை வருகிற நேரத்துல நேர்த்தியான பதிலை செம்மையாக நமக்கு தருவார். கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நேர்த்தியான பதிலை செம்மையாக நமக்கு தருவார். யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் தருவார். உங்களுடைய கண்கள் உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமாக ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதை நாங்கள் அநேக நேரத்தில் கண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, ஆனபடினாலே அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவரே, அவர் தம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற அந்த ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை கேட்பதற்காக அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோதரம். அப்படியானால் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்க ஆர்வமாக இருக்கிறார். அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தேவ சமூகத்திலே இந்த நாளில கொடுக்க வேண்டிய வார்த்தைக்காக, பேச வேண்டிய வார்த்தைக்காக காத்திருந்த போது ஸ்தோத்திரம், அநேக காரியங்களிலே போராடி கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த வசனத்துக்கு நேராக என்னை நடத்தினபடினாலே உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் அதை சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனம், 551ஆம் பக்கம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெபம் எப்படி ஜெபிக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்படியானால் கவனிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் சொன்னால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான். நாம் எல்லாருமே ஸ்தோத்திரம் மண் என்று சொல்லி அவர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் சொன்னால் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். பூமியின் மண்ணினாலே அவர் மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவருடைய சுவாசத்தை பெற்றிருக்கிற அவரால் படைக்கப்பட்ட எந்த ஜனமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். அதே நேரத்துல ஆலயத்துல வந்து கூப்பிடுகிற போது அதனுடைய பதில்கள் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற நேரத்துல நாம் நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. யாரும் ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை உயர்த்த கூடாது. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற நேரத்துல நாம் அவருடைய சமூகத்துல ஏன் நம்மை தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா, அவர் பெரியவராக இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகம்
5வது அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். பாருங்க, நமக்கு ஒரு தேவைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரிக்கு முன்னாடி போயாச்சுன்னா அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எழுதும் போது என்ன எழுதுகிறோன்னு சொன்னா அந்த கடைசியில் எழுதுவாங்க, இந்த காரியத்தை எங்களை நிறைவேற்றி தரும்படிக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதுறோமா இல்லையா? ஆமா, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுவாங்க. ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா, ஸ்தோத்திரம், அப்படியா தாழ்மையோடு கேட்டுக்கொண்டாதான் அந்த அதிகாரியால் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நீங்க இதை செய்யணும்னு சொல்லி கட்டளை போட்டதுன்னு யாரும் செய்ய மாட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய அதிகாரி, நான் எந்த பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு இவங்க யார்? அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு ஆர்டர் போடணும்னா அவங்களுக்கு மேல் அதிகாரி ஆர்டர் போடுவாங்க. சாதாரண மக்கள் ஆர்டர் போட முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த பொசிஷன் அப்படி இருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அவங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த வேலைகள் அப்படி இருக்கிறது. அப்போ சாதாரணமான இந்த உலகத்தில் உள்ள சாதாரண ஒரு அதிகாரி இடத்துல ஒரு காரியத்துக்காக போகிற போது நம்ம எத்தனை சார் கூப்பிடுறோம்? அல்லேலூயா, சார் இதை செய்திருங்க அப்படி சொல்றோமா இல்லையா? ஆமா, அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கிறோம், அவங்கள நம்ம கனப்படுத்துறோம். ஸ்தோத்திரம். கடைசியில இப்படிக்கு தங்கள் அன்புள்ள அப்படி போடுறோம்ல, இது ஆமா, தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம கனப்படுத்துறோம். அப்போ சாதாரணமான நம்மை போல சாதாரணமான ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நம்ம கனத்தை கொடுத்து அவங்க மூலமா ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா, நம்ம விண்ணப்பங்களை கொண்டு போறோம்னு சொன்னா, மனு கொடுக்குறேன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் சர்வ பூமிக்கு தேவன். அல்லேலூயா. அவருடைய சமத்துல போச்சுமே நம்மை தாழ்த்தணும். எந்த மனுஷனா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தான் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் தாழ்த்தி தான் ஜெபிக்கணும். அவருடைய சமூகத்திலே அந்த தாழ்மைக்கு அடையாளம் தான் முழங்கால் போடுகிறது. அந்த தாழ்மைக்கு அடையாளம் தான் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நீர் எல்லாவற்றிலும் பெரியவரா இருக்கிறீன்னு சொல்லி சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாது லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லேவியராகமம் 26வது அதிகாரம் 41வது வசனம். பழைய ஏற்பாட்டுல 163ஆம் பக்கம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையே நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் உடன்படிக்கையையும் பாருங்க, இவர்கள் ஒருவேளை எனக்கு விரோதமாக பாவம் செய்து எனக்கு எதிர்த்து நடக்கும் போது இவர்கள் அந்நிய தேசத்தில் நான் விற்று போட்டால் அந்த இடத்திலிருந்து அவர்கள் என்ன செய்யணும்னா தங்களை தாழ்த்த வேண்டும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு காரியம் சிக்கப்பட்டிருக்குமானால் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களை தாழ்த்தணும். தாழ்த்தி எப்படி தாழ்த்தணும்னா, நம்ம யாரையும் குற்றச்சாட்ட வேண்டாம், மற்றவங்களை குற்றச்சாட்ட வேண்டாம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு நான் இப்படிப்பட்ட பிரச்சனைல வந்திருக்கு காரணம் என்ன, மற்ற அவங்களாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எங்க அம்மாவாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் உடன்பரப்புனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. ஆமா, எழுத்த வீட்டுக்காரங்க தான் அவங்க தான் எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, என் தொழில் நான் முன்னேறாதபடிக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, சூத்திரம் சேவனை வச்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, பல காரியங்கள் சொல்றோம். ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, அதுக்குண்டு யார்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. உண்மையா கூட இருக்கலாம். ஒருவேளை மற்றவருடைய அந்த செய்கைகள் நம்முடைய குடும்பத்திலே பல பாதிப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அதெல்லாம் நினைக்காத,
ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்ததுக்கு, இந்த சிறையிருப்புக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்னது என்று சொல்லி நீ உன்னை தாழ்த்து. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உம்மை தேடாதிருந்த பாவம், நான் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காதிருந்த பாவம், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத பாவம், இவைகள் எல்லாம் என்னுடைய தவறுகளால் தான் வந்தது என்று சொல்லி நீ உன்னை ஒத்துக்கொண்டால் நான் உன்னை நினைப்பேன். அல்லேலூயா. உன் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த ஆணையை, அந்த வாக்குத்தத்தத்தை நான் நினைப்பேன். ஆபிரகாமை, ஈசாக்கு, யாக்கோபை நான் நினைப்பேன் சொல்லுகிறார். அப்படின்னா கவனிங்க, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய குடும்பங்கள் மேன்மைப்படுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோவோடு வாக்கு பண்ணி விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் அப்பவே வாக்கு பண்ணிட்டாரு. நம்முடைய தவறுக்கு வந்த பிரச்சனை, நம்முடைய தவறுதலால் வந்த நம்முடைய மிஸ்ஸிங், நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதல், நம்முடைய சில குற்றங்களினால் வந்த இந்த போராட்டம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டு ஒத்துக்கொண்டால் ஆண்டவர் அதை நினைப்பார். அப்ப நம்மை தாழ்த்தணும், நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நம்மளை தாழ்த்தணும். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை நினைச்சு வரான், குணமாக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே தம்மை தாழ்த்தினார். அவர் தம்மை தாழ்த்த வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. அவரிடத்துல பாவம் கிடையாது. இயேசு இந்த உலகத்துல வந்த வேளையிலே அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த கூடுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அப்போ பாவமே இல்லாத இயேசுவே நமக்காக தம்மை தாழ்த்தினார். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆமென். இந்த முழு உலகத்தையும் படைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை சாதாரண மனிதனுடைய சாயலுக்கு தாழ்த்தினாராம். இந்த உலகத்திலே ராஜாக்கள் பிறக்கிற போது, மகான்கள் பிறக்கிற போது அவர்கள் உயர்ந்த இடத்துல பிறந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு பிறந்தது ஒரு தாழ்மையான இடத்துல பிறந்திருக்கிறார். அவர் வாழ்ந்தது ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை, எளிய ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அவர் மரிக்கும் போது கூட தாழ்மையில தான் அவர் மரித்தார். அவர் எல்லா இடத்திலும் தம்மை தாழ்த்தினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலுவையிலும் அவர் தம்மை தாழ்த்தினார். ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் தம்மை தாழ்த்தினார். ஒரு அடிமையை போல தம்மை தாழ்த்தினார். காரணம் என்ன சொன்னா, நம்ம ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் அடிக்கப்படுகிறோம், நம்முடைய பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம். இந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அவர் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய காலத்துல ஒரு பாடல் உண்டு. ஸ்தோத்திரம். ஏன்னா எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க, மனிதன் கடவுள் மனிதனாக என்ன செய்யணுமா பிறக்கணும். அதுக்கு வர உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், ஒரு வேதனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணதாசன் ஒரு பாட்டை முன்னாடி பாடுவாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு உட்பட நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்துல யோசித்து பார்த்தேன், அந்த மனுஷன் பாடி இருக்கிறான், அவன் தெரிஞ்சு பாடினானோ தெரியாம பாடினானோ தெரியாது. ஆனா மெய்யாக கடவுள் மனிதனாக அவர் பிறந்த நாள் ஒன்று இருக்கிறது. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, நீ உன்னை தாழ்த்து, உன்னை நீ தாழ்த்தினன்னு சொன்னா உன் ஜெபத்துக்கு பதில் வரும். நீ ஆண்டோடைய சமத்துல தாழ்த்து. நீ ஆண்டோடைய சமத்துல உன்னை தாழ்த்தினால் எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீ உன்னை தாழ்த்த வேண்டியது இல்லை. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை உயர்த்தி காட்டுவார். நீ ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்துவதற்கு நீ இடம் கொடுக்காவிட்டால் எல்லா மனுஷருக்கு முன்னாடி நீ ஒரு அவமானத்தின் பொருளாக மாறி விடுவாய். தேவ சமூகத்திலே தம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லி இருக்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை கிடைக்கும்.
பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நான் எதுக்கு தாழ்த்தணும், நான் எதுக்கு யார்கிட்ட நான் குறைஞ்சவன், யாருக்கு நான் குறைஞ்ச ஆள் கிடையாது. உண்மையிலே நம்ம குறைஞ்ச ஆள் கிடையாதுதான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற சில கிரியைகள், நமக்குள்ள இருக்கிற சில எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கிற சில போராட்டங்கள் நம்மை தாழ்த்த வேண்டிய அவசியத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நீங்க பாப்பீங்கன்னா தானியேல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு சமயம் இல்லை. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 1045 பக்கம். ஸ்தோத்திரம். 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லி கப்ரியேல் என்கிற அந்த தூதன் தானியேலுக்கு சொல்லுகிறார். தானியேல் அவர் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்ட ஒரு மனிதன், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை ஈட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி காத்து கொண்ட ஒரு பரிசுத்தமான மனுஷன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த மனிதன் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற போது யாரும் இந்த தானியேலை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு எல்லாவற்றிலேயும் அவன் தன்னை காத்து கொண்டு ராஜாவுக்கு முன்னாடியும் மனுஷருக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாக மிகவும் ஒரு நீதிமானாக இருந்த ஒரு தேவ மனுஷன். இவர் ஜெபிக்கிறார். இவர் எப்படி ஜெபம் பண்றான்னு சொன்னா, தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது சொல்லி அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் எருசலேமுக்கு நேராக தன் கண்களை பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கவனிங்க, தானியேல் தன் வழக்கத்தின்படியே எத்தனை தடை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவர் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து அங்க இருந்து தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றார். எப்போ அவருடைய வழக்கம் அதுதான். இதை தடை செய்யும்படியாக பிசாசு எவ்வளவு போராடி பார்த்தா முடியவே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்கிற நேரத்துலதான் அவர் தன்னுடைய வழக்கத்தின்படி ஜெபிக்கிற அந்த நேரத்தை அவர் விடாதபடிக்கு தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே எருசலேமில் உள்ள தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. ஏன் சொன்னா அந்த தேவாலயத்திலே தேவனுடைய கண்களும் அவருடைய செவிகளும் வைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அந்த ஆலயத்தை நேராக அவர் ஜெபிக்கிற போது அங்க இருந்து பதில் வருகிறது. பரலோகத்திலிருந்து காபிரியேல் தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்து சொல்றாரு, தானியேலே, நீ பயப்படாத, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் தொடங்கி உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. சிறுமைப்படுத்தின உன்னுடைய மனசை நீ எப்ப சிறுமைப்படுத்த தொடங்கினியோ, நீ எப்ப எனக்கு முன்னாடி உன்னை தாழ்த்திட்டியோ அப்பவே உனக்கு பதில் வந்தாச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய குறைகளை அறிக்கை விட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் சில தீராத பிரச்சனைகள் இருக்கலாம். அது முன்னோர்கள் செய்த சில சாபங்கள் கூட நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து வரலாம். ஆனால் நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் இருக்கிறான், யோசியா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் 8 வயசுல ராஜாவானவன். 8 வயசுல யாராவது ராஜாவா இருக்கிறாங்களா? இல்ல. அல்லேலூயா. ஆமா, 8 வயசு பையனுக்கு என்னது தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனா 8 வயசுல அவன் ராஜாவாகிட்டான். அவன் 8 வயசுல ராஜாவாகி அவன் தேவனுக்கு முன்பாக நீ செம்மை நேர்த்தியானதை செய்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆலயத்தை அவன் பழுது பார்க்கும்படியாக ஆசாரியர்களை அனுப்புகிறான். அங்க ஆட்களை அனுப்புகிற போது அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். மோசே நியாய பிரமாணத்தை கண்டுபிடிச்சு அதுல தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து அந்த தண்டனை விவரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட போது அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அல்லேலூயா. அவன் இருதயம் இலகி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான் பாருங்க. அப்படி ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் சொன்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2
34வது அதிகாரம் 27வது வசனம். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதய இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த தண்டனை விவரங்கள்லாம் நீ கேட்ட உடனே நீ உன்னை தாழ்த்திட்ட, உன் இருதயம் இலகி நீ ஆண்டவருக்கு முன்னாடி நீ அழுகிற. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளுக்காண்டி யாருக்கு முன்னாடியோ அழுதுட்டு இருக்கிறோம். எந்த மனுஷனுக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கிறோம்? குடும்பக்காரங்கிட்ட அழுதுட்டு இருக்கிறோம், சொந்தக்காரங்கிட்ட அழுதுட்டு இருக்கிறோம், அப்பா அம்மாட்ட அழுதுட்டு இருக்கிறோம், சகோதரங்கிட்ட அழுதுட்டு இருக்கிறோம். அவங்களால நம்ம பிரச்சனை புரிஞ்சுடுவாங்கன்னு. அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர்ட்ட அழணும். அல்லேலூயா. இருதயம் இலகி பரலோகத்து தேவனிடத்தில் நம்ம அழும்போது நிச்சயமா பதில் கிடைக்கும். நம்மை தாழ்த்தி அழணும். ஆண்டவரே, நீர் தான் இரக்கம் செய்யணும், நீர் தான் என்னுடைய இந்த சூழ்நிலை விடுதலையாக்கணும் சொல்லி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற போது ஆண்டவர் யோசியா என்கிற அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, உன் இருதய தாழ்த்தி இலகி நீ எனக்கு உன்னை தாழ்த்தி கொண்டபடினாலே உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன். அல்லேலூயா. இந்த அழிவெல்லாம் உன் நாட்கள வரவே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன் ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கும், நீ உன் குடும்பத்தை நல்லா வச்சிருப்ப. ஸ்தோத்திரம். உனக்குன்னு சொல்லி தனியா ஒரு பேர் இருக்கும் சொல்லி அந்த யோசியா என்கிற ராஜாவை கர்த்தர் மேன்மையாக வைத்திருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 8 வயசுல ராஜாவானவன் 31 வருஷம் அவன் அரசாண்டான். அந்த 31 வருஷமும் யூத ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தின் நாட்களாக இருந்தது. இரண்டாவது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதலாவது, நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்தோத்திரம், இந்த 7வது அதிகாரம் 2 4 புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம தாழ்த்த வேண்டும். இரண்டாவது ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் பண்ணதுன்னா என்னது? நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல நம்ம சொல்வதுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லி இருக்கிறது, ஸ்தோத்திரம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். முதல்ல நம்ம தாழ்த்தணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணா அவர் எனக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா எனக்கு பதில் கொடுப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமா பதில் கொடுப்பார். நீங்க எது ஜெபம் பண்றீங்களோ, எதை கேட்டுக்கொள்வீங்களோ அதை நிச்சயமா பதில் கொடுப்பாருன்ற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன் நமக்கு விசுவாசம் தேவைன்னா நான் முதலே சொல்லிட்டேன். சில ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தருவார். அல்லேலூயா. ஆமா. சில ஜெபத்துக்கு கர்த்தர் தாமதமாக பதில் தருவார், உடனே பதில் வர. சில பிசாசுகள் ஜெபம் பண்ணா உடனே ஓடும். சில பிசாசுகள் ஓட. சில போராட்டங்கள் ஜெபம் பண்ணா உடனே தீரும். சில போராட்டங்கள் ஜெபம் பண்ணா உடனே போகாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு காலகட்டம் வைத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தின் அளவு பெருகிற போது, நம்முடைய நம்பிக்கையின் அளவு பெருகிற போது
இயேசு எனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே பூரணமா உண்டாகிற வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். சிலருக்கு ஆண்டவர் உடனே செய்வார், கேட்ட உடனே செய்திருவார். ஏன் சொன்னா இந்த ஆளுகளுக்கு கேட்ட உடனே செய்யணுங்கிற ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் லீஸ்திரா பட்டணத்துல பிறவி சப்பானியா இருந்தான். அந்த பிறவி சப்பானியா இருந்தவன் பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது இவனுக்குள்ளால ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறதுன்னு சொல்லி பவுல் அறிந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்னா எழுந்து நடந்து விட்டான். அல்லேலூயா. உடனே நடந்தது அற்புதம். இதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். சில நேரத்துல ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடந்தோன்னு அந்த வாரம் மட்டும் இருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆளை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசங்களை ஜெபத்தை எதிர்பார்க்கிற இயேசு இடத்துல ஜெபம் பண்ணா இயேசு நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்வார். அதை நம்பணும், உறுதியா நம்பணும். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் ஒருவர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்கள் அந்த குறையே அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். யார்ட்டையாவது நம்ம குறை இருந்தாலும் அந்த குறையை மன்னிச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வெறுப்போட ஜெபம் பண்ணக்கூடாது. முதல்ல தாழ்த்தணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் குறைகளை ஒருத்தர் அறிக்கையிட்டு யார் மேல கசப்பு இல்லாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டம்தான். யாருக்கு மேல எனக்கு வெறுப்பு இருக்க கூடாது. வெறுப்பு வரதான் செய்யும். சில நேரத்துல சில ஆட்கள் செய்யற காரியத்தை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா மன்னிச்சிடணும். மன்னிச்சு ஆண்டவரே ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இயேசுவே சிலுவையில இறந்தவங்கள மன்னிச்சுட்டார்ல, மன்னிச்சு தானே ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. இயேசு சிலுவையில தொங்கும் போது அவர் யாரு மேல கசப்பு வச்சுட்டாரா? இல்ல, அவர் சிலுவையில தொங்கும் போது ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும் போது பிதாவேலுக்கு மன்னின்னு சொல்லி மன்னிச்சுட்டு தான் ஜெபம் பண்ணார். அவர் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதே போலத்தான் மன்னிச்சிருங்க. சில தப்பிதங்களை பண்ணிருக்கலாம், வார்த்தையினால கிரியையினால ஏதாவது பண்ணிருக்கலாம். மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. மூன்றாவது, முதல்ல தாழ்த்தி ஜெபிக்கணும். ரெண்டாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் சொல்லி. மூன்றாவது எப்படி ஜெபம் பண்ணணும்னா 2 நாளாகவும் 7:14 அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஒருக்கா கவனிங்க. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, கவனிங்க, இந்த வார்த்தை கவனிக்கணும், என் முகத்தை அவங்க தேடணும். அல்லேலூயா. யாருடைய முகத்தை தேடணுமா? ஸ்தோத்திரம். தங்களை ஆட்கொண்ட படைத்த அந்த ஆண்டவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முகத்தை நம்ம எப்படி தேடுறது? அவரை நம்ம தேடக்கூடிய அளவுக்கு அவரை நம்ம பார்க்க முடியுமா? யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம், யோபு 19வது அதிகாரத்துல 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, அவனை நான் பார்ப்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை பார்க்கும். இந்த வாஞ்சையினால் என் ஆத்துமா தோய்ந்து போகிறது. அப்ப அவரை பார்க்க முடியுமா? அடுத்தது என் முகத்தை நீங்க தேடுங்க அப்படிங்கிற. அவருடைய முகத்தை நம்ம தேடணுமா? இன்னைக்கு நம்ம யாருடைய முகத்தை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவருடைய முகத்தை தேடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய சமூகத்தை தேடுவது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவருடைய முகம் வைக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, இது கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். நாம் அவரை பார்ப்பதற்கான தகுதி நமக்கு கிடையாது. மோசே அப்படித்தான் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, ஒருவனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். யாத்திராகமம் 33வது அதிகாரம். இருபதாவது வசனம். என் முகத்தை காண மாட்டாய். என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அல்லேலூயா. அவரை ஒரு மனுஷனும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அவர் அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம். அவர் அவ்வளவு பிரகாசமான தெய்வம். அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவரை எந்த மனுஷனும் பார்க்க முடியாது. ஆனா அவர் சொல்ல, என் முகத்தை தேடணும் அவங்க அப்படின்னு, அவருடைய சமூகத்தை தேடணும். அவரை யாரும் பார்க்க முடியாது. எந்த மனுஷனும் அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். பாருங்க, கவனிங்க. இப்போ நாட்டில் உள்ள பிரதமர் இருக்கிறார். அவர் அவ்வளவு சீக்கிரத்தில் போய் பார்க்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அவர் நம்ம மாதிரி சாதாரண மனுஷன் தான், குடிமகன் தான். ஆனா அவரை பார்க்க முடியாது. அதுக்கு சில நிறைய அம்சங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதே போலதான், இதே போல அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார். அவரை போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். சாதாரண மனுஷன் தான், ஆனா பார்க்க முடியாது. உலகத்தில் உள்ள உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களே சாதாரணமாக பார்க்க முடியாதுன்னா, பரலோகத்தின் ஆண்டவர் எப்படி பார்க்க முடியும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தில் உள்ளவர்களும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக முழங்கால் படிடுவாங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ மோசே பார்த்து சொல்றாரு, என் முகத்தை நீ பார்க்க முடியாது. என் முகத்தை ஒருத்தர் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பல விதத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பல ஸ்தோத்திரம், பல விதத்துல மனிதர்கள் பார்த்து பார்த்து தேடி தேடி ஓடுகிறார்கள். அதுவல்ல, அவர் நம்மை உண்டாக்கின தேவன். அவருக்கு ஒரு நாள் முடிவே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு நாள் முடிவே கிடையாது. அவர் ஆதியும் அந்தமானவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஸ்தோத்திரம். நம்ம ஓட்டு போடுகிறோம். ஓட்டு போடுகிற நேரத்துல அதுல மேல இருக்கிற எழுத்தையும் கடைசியில இருக்கிற எழுத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, கவனிச்சிருக்கீங்களா? ஓட்டு போடுற மிஷின் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் மிஷின் பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமா. அதுல முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. சரியா? அதுக்கு இடையில உள்ள எழுத்தெல்லாம் நமக்கு படித்ததான் தெரியும். இந்த ரெண்டு எழுத்து நமக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா கிரேக்க எழுத்து இதெல்லாம், இந்த ரெண்டு எழுத்துமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எழுத்துக்கள். அல்லேலூயா. ஆல்பான்னா துவக்கம், ஒமேகான்னா முடிவு. அப்போ இயேசு தம்மை குறித்து சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கேன்னு சொல்லுகிறார். அதே போல நீங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. என்ன கார்டு? ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு எங்க இருந்து வந்ததுன்னா பைபிள்ல இருந்து தான் வந்தது. பைபிள்ல அந்த ஆதார் என்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஆதார் மாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதார் மாதம் எது சொன்னா கடைசி மாதம். யூதர்களுக்கு அது கடைசி மாதம். இது நமக்கு கடைசி நாட்களை குறிக்கும்படியாக ஆதார் கார்டாக வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுது. அவரை யாரும் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் சொன்ன வார்த்தையில நிறைவேறுது. காணக்கூடாத இறைவன், காணக்கூடாத தேவனை இந்த பூமியில காண்பிக்கும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்ல, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இயேசுடைய சுபாவம், இயேசுடைய சாயல், அது பிதாவாகிய தேவனுடைய சாயல். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் தம்முடைய சாயலை இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். அப்படியானால் நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நம்ம தேடணும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவதற்காக அல்ல, வாஞ்சையோடு தேடணும், ஒரு எதிர்பார்ப்போடு தேடணும். ஸ்தோத்திரம். ஜோமன எதுக்கு? கடமைக்காக நிறைய நேரத்தில் ஜோம் பண்றோம். அப்படி இல்லை, எனக்கு இயேசு வெளிப்படணும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இயேசு வெளிப்படணும். பாருங்க, நம்ம அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, ஆனா அவர் நம்முடைய முகத்தை பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சரி, நீங்க
சங்கீதம் 84 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையின் தவமாய் இருக்கிறது. என் இருதயமும் மாம்சமும் தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமா இருக்கிறது. இவனுக்கு ஆண்டவருக்கு ஆலயத்தின் மேல அவ்வளவு வாஞ்ச. ஆலயம் என்று சொன்னால் கட்டடம். ஏன் அந்த கட்டடத்து மேல அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான்? அங்கே கர்த்தருடைய முகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கும்படியாக அவர் அங்கே இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கும்படியாக அங்கே இருக்கிறார். அங்கே ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்படி அங்கே இருக்கிறார். அதனால தான் அந்த ஆலயத்தின் மேல அவனுக்கு அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான். இங்க போனா தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். கர்த்தருடைய கண்களும் செவிகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், என்னுடைய எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவான்னு சொல்லி அவன் நம்பினபடினாலே அவன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவன் தேடுகிறவனாக இருக்கிறான். வாஞ்சியோடு தேடுகிறான், ஒரு ஏக்கத்தோடு தேடுகிறான், எதிர்பார்ப்போடு தேடுறான். அல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த சின்ன குழந்தைகள், சின்ன குழந்தை, அந்த குழந்தை சொல்ற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அது உடனே யாருடைய முகத்தை தேடும் தெரியுமா? யாருடைய முகத்தை தேடுவாங்க? தாயுடைய முகத்தை தான் தேடும். ஸ்தோத்திரம். அப்பாவுடைய முகம்லாம் ரெண்டாவது தான். யாருக்கு கையில இருந்தாலும் அந்த அம்மாவுடைய முகத்தை தேடும்ல, அந்த அம்மாவுடைய அந்த ஈர்ப்பு அந்த பிள்ளை மேல அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். எப்படி அழுதுட்டு இருந்தாலும் சரி, என்ன வேதனையோடு இருந்தாலும் சரி, அந்த அம்மா தூக்குன உடனே அந்த பிள்ளைக்கு அழுகணும். அது ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதான் தாய் பாசம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. யார் உன்னை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க அம்மா கூட உன்னை மறந்திருக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என் முகத்தை தேடு. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு வருகிற நிறைய சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற ஆறுதலை போல வேற யாரும் தர முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஆறுதல் தான். அவர் ஒரு பதில் கொடுத்துட்டாருன்னா ஆறுதல் தான். அவருடைய முகத்தை தேடணும், வாஞ்சியோடு தேடணும். இயேசுவே, நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். யாரெல்லாமோ என்னென்னமோ சொல்றாங்க ஆண்டவரே, அவரிடத்தில் நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. அவரிடத்துல எல்லா பதிலும் உண்டு. ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்காம ஓடிட்டு இருக்கிறோம். நிறைய கேள்விகளுக்கு நம்ம இடத்துல இருக்குது. நிறைய சொல்ல, நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறேன்னு தெரியல, இருக்கிறத விட செத்து போனா நல்லா இருக்கும் போல இருக்குது. எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கிறேன். என் வியாதி ஒரு பாரமா இருக்குது. எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை ஒரு பாரமா இருக்கு. நான் என்னென்னமோ நினைக்கிறானோ ஒன்றும் நடக்கல. வாழ்க்கையில எப்படியெல்லாமோ இருக்குன்னு நினைச்சதெல்லாம் ஒன்றும் நடக்கல. எதுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறீங்களா? சோதனம். சிலருடைய புலம்பல் அதுவாக தான் இருக்குது. நான் எதுக்கு வாழ்றேன்னு தெரியல. இல்லைங்க, நீங்க அவருடைய முகத்தை தேடுங்க. அவரு நீங்க எதுக்கு வாழ்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழியை காட்டுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 27 சங்கீதத்தில் 8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. என் முகத்தை தேடுங்க. என்ன தேடுங்க? ஸ்தோத்திரம். காணக்கூடாத தேவன் அவர் சொல்றாரு, என்னை தேடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அதிகாலையில் எழும்பி தேடணும். எத்தனை பேர் அதிகாலையில் எழும்பி தேடுகிறோம்? அதிகாலையில் எழும்பின உடனே நிறைய பேர் ஒண்ணு தேடுவாங்க. என்ன தேடுவாங்க? இப்பெல்லாம் என்னத்தை தேடுவாங்க வைப்போம்? சொல்லுங்க வைப்போம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்ப காலையில் எழும்பின உடனே என்னத்தை தேடுவாங்க? ஸ்தோத்திரம். ஒண்ணு தடவிட்டே இருப்பாங்களா, அதுதான் தேடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் உடனே அதான் தேடுறாங்க. பெரிய ஆட்களா இருந்தாலும் அதான் தேடுறாங்க. அதை தான் முதல்ல தேடுறாங்க. ஆனா முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. முதல்ல எழும்பின உடனே ஸ்தோத்திரம் பைபிளை தேடுவாங்க. ஆண்டோடைய சமூகத்துல ஆயத்தப்பட்டு முழங்கால படிக்கிட்டு அவருடைய முகத்தை தேடுவாங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய முகத்தை தேடும் போது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும். அவருடைய முகத்தை நம்ம தேடணும். வேற எங்கேயுமே இல்லை. அவருடைய முகத்தை தேடி எங்கெங்கோ போக வேண்டிய இல்லை.
நம்ம இருக்கிற இடத்துல கூட அவரை தேடலாம். அல்லேலூயா. நேற்றிலுமா கர்த்தரை ஆராதிக்கும் கூட அவருடைய முகத்தை தேடி அவருடைய ஆலயத்தில் நம்ம ஆராதிக்கலாம். மற்றபடி நம்ம இருக்கிற இடத்துல அவர் நம்மை சூழ்ந்து இருக்கிறத நம்ம உணர முடியும். அவரை நம்ம தேடணும், முழு இதயத்தோடு வாஞ்சையோடு தேடணும். ஜெபம் பண்ணுங்க சொன்னா கஷ்டமாயிடக்கூடாது. பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய நேரத்துல ஜெபம் பண்ணுங்க சொன்னா கஷ்டமா இருக்கும். எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? இல்ல, நீ ஜெபம் பண்ணா அவருடைய முகத்தை நீ தேட முடியும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடுறீங்களா? ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? சங்கீதம் 30 சங்கீதம் 7 வசனம். கர்த்தாவே உமது தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ, பாருங்க, நம்ம அவருடைய முகத்தை பார்க்க முடியல, ஆனா அவர் நம்ம பார்க்கிறார். அவருடைய முகம் நமக்கு நேராக திருப்பப்பட்டு அவருடைய முகம் நமக்கு நேராக பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் நமக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தாச்சுன்னா நம்ம எதுலையும் அசையாம உறுதியா இருப்போம். அல்லேலூயா. இது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய தயவினால் என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். அல்லேலூயா. தாவீது எல்லா இடத்துலயும் உறுதியா இருந்தான். இவரு ஆண்டவர் எப்ப தாவீதுக்கு விரோதமாக தம்முடைய முகத்தை திருப்பினாரோ, கவனிங்க, தாவீதை விட்டு முகத்தை திருப்பினாரோ அப்போ அவனுக்கு அஸ்திவாரம்லாம் ஆடி போச்சு. அல்லேலூயா. அவருடைய முகம் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். பிசாசு ஒரு இடத்துல நம்மளை தொட முடியாது, செய்வனை தொட முடியாது, பில்லிசூனியை தொட முடியாது, யாருடைய சூழ்ச்சி நம்ம தொட முடியாது. ஸ்ட்ராங்கா இருப்போம். இந்த தாவீது பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அவர் அசைக்க யாராலும் முடியல. நிறைய சொல்லுங்க, எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. சொல்றாங்களா இல்லையா? ஆமா, அதெல்லாம் வெத்து பேச்சு. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் முகத்தை மறைச்சிட்டாருன்னா எல்லா அஸ்திபாரங்களும் அசைஞ்சிடும். அல்லேலூயா. அவங்க பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அசைஞ்சு உள்ள போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அசையாம இருந்தது பல 100 வருஷங்களுக்கு, எத்தனை வருஷம் வந்தாலும் அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசையாம இருந்ததெல்லாம் அசைஞ்சிட்டு அவருடைய முகத்தை மறைத்த போது என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய நான் கலங்கிறவனானே என்று சொல்கிறான். இந்த தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உடைய தயவினால, தயவின என்னது தாழ்மை சொல்றேன், தாழ்த்தார். ஆண்டவரே நான் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்ட காரணம் தெரியுமா? உங்களுடைய தயவினால என்னுடைய பருவத்தை திட்டமா நிற்க பண்ணிட்டு இந்த முகத்தை நீ மறைத்த போது நான் கலங்கிட்டு. ஆண்டவரே முகத்தை மறைக்க காரணம் என்ன? பாவம். அல்லேலூயா. ஆமா, தாவீது எப்போ பாவம் செய்தானோ அப்போ முகத்தை மறைச்சிட்டார். முகத்தை மறைச்சதான் உண்டு. தாவீதுடைய அந்த அரச வங்கம் அஸ்திவாரம் ஆடிட்டு இருக்குது. தாவீதுடைய அரசாங்கம் அவனை விட்டு பறிபோதுக்கு ஏதுவாட்டு இருக்குது. அவனுடைய குமாரன் அப்சலோம் வந்து தாவீதை விரட்டிட்டு அவன் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் ரொம்ப கலங்கிட்டான். அல்லேலூயா. நீங்க ஆண்டோடைய முகத்தை தேடாம நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, அன்னைக்கு முழுதும் உங்களுக்கு கலக்கமா இருக்கும். அன்னைக்கு முழுதும் உங்களுக்கு சமாதானமே இருக்காது. ஏன்னா அவருடைய முகத்தை தேடும் போது அவருடைய முகம் நமக்கு நேராக வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதானம் கட்டளிடுகிறார். என்னாமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திர 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய முகத்தை நம்ம உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். 6:25. என்னாகும் 6:25? கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கட்டளிடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளிடுவார் என்பதே. அல்லேலூயா. உண்மையில் கிருபையா இருக்க கடவர், உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். அவருடைய முகம் உங்க மேல திருப்பப்பட்டிருந்தா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த 2 லாமங்கள் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணுமா? திருமணம். அப்போ வாழ்க்கையில ஒரு மாற்றம், வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஜெபம். முதல்ல தாழ்த்துகிற ஜெபம், 2வது விசுவாசமுள்ள ஜெபம், 3வது ஸ்தோத்திரம் என்ன ஜெபம்? அவருடைய முகத்தை தேடுகிற ஜெபம். அல்லேலூயா. ஆமா. 4வது வாழ்க்கையை சீர்படுத்தி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே பழைய வழிகள் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே
நான் இனி உம்முடைய பாதையில என்னுடைய வழிகளை சீர்படுத்துகிற பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அல்லேலூயா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு எப்படிப்பட்டது? மரண வழிகளாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. பாருங்க, தேவ சமூகத்தில் வருகிற போது வந்து விட்டு நம்ம வெளியே போகும்போது எப்படி போனோம் என்பதை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு சமத்துல வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க 2 பேரு. வந்து விட்டு வெளியே போகும்போது ஒருத்தன் எப்படி போறான், இன்னொருத்தன் எப்படி போறான் பாருங்க. அல்லேலூயா. ஒருத்தன் வந்து பரிசேயன் வந்து சொல்றான், ஆண்டவரே என்ன சொல்றான், ஆண்டவரே நான் பரிகாரே, அநியாயக்காரே, விபச்சாரக்காரே, பொருளாசக்காரே, இந்த ஆயக்காரே, இவனை போலலாம் நான் கிடையாது ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் ஏற்கனவே தன்னை நீதிமான ஆக்கிட்டான், தன்னை நல்லவனா காட்டிட்டான். ஸ்தோத்திரம். தன்னை நல்லவனா காட்டி ஆண்டவருக்கு சமத்துல வருகிறான். ஆனா இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, அவருடைய சமத்துல துணிகரமா வரைக்கும் விரும்பல, வாசல நின்றுட்டான். வாசல நின்றுட்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? உனக்கு நான் கிருபை கொடுக்க விரும்புறேன், கிருபை நீ சார்ந்து நிற்கிறவன், சுய நீதியை சார்ந்து நிற்காத. அல்லேலூயா. நீ ரொம்ப உன்னை நல்லவனா காட்டிட்டு இருக்காத, நீ ஆண்டவருக்கு சமத்துல உன்னை தாழ்வு. அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் 2 பேர்ல ஒருத்தன் ஸ்தோத்திரம் இப்படி ஜெபம் பண்றான், இன்னொருத்தன் இப்படி ஜெபம் பண்றான். அவங்க திரும்பி போகிற போது வேதம் சொல்லி இருக்கிறது, அவன் அல்ல இவனே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவன் அல்ல, அவன் அல்ல சொன்ன பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்ப இவன் நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போனான்னா, பரிசேயன் எப்படி போயிருக்கான் கவனிங்க. பரிசேயன் எப்படி போயிருக்கான்? இவன் நீதிமானாக்கப்பட்டு திரும்ப போனா, பரிசேயன் எப்படி போனான்னா பாவி ஆக்கப்பட்டு திரும்ப போனான். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற போது எப்படி வெளியே போகணும்னா, நீதிமானாக்கப்பட்டவர்களா வெளியே போகணும். அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஸ்தோத்திரம். திரும்பி நீதிமானாக வெளியே போகணும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா வெளியே போகணும், வாழ்க்கையில ஒரு மாற்றத்தோடு வெளியே போகணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நம்முடைய ஜெபங்கள் கேட்பதற்கு அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும், அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அவருடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணணும், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நம்ம ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பொல்லாத வழிகள், பழைய வாழ்க்கை இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, புதிய ஒரு அத்தியாயம், புதிய ஒரு வழி, புதிய ஒரு ஸ்தோத்திரம் தேடுதல், புதிய ஸ்தோத்திரம் செம்மையான வழியிலே என்னுடைய வழிகள், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் தந்து, அவர் பதில் நமக்கு செய்கிறவர் மட்டுமல்ல, அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனங்களின்படி ஜெபித்தவர்கள், அவர்கள் பல இடத்துல சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். நம்மை அதே போல நடத்துவார். எல்லாரும் ஆண்டோட சப்தியில் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். ஒருவேளை அநேக காரியங்களுக்காக அநேக நாட்களாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். பலரிடத்துல நம்முடைய வேண்டுதல்களை தெரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,